தமுத் இன மக்கள் ஹிஜர் பகுதியில மலைகளை தோன்றி மலைகளுக்குள்ள வீடுகளை அமைச்சு ஒரு செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அவர்கள் அந்த செழிப்பான வாழ்க்கையில மயங்கி அல்லாஹ்வை மறந்துட்டு சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவம் குரான்ல சூரா அல் அராஃப்ல குறிப்பிடப்படுது. தமுத் மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக அல்லாஹ் சாலிஹ் நபியை தூதராக அனுப்பினான். அப்பொழுது சாலிஹ் நபி அவங்க மக்களிடம் அல்லாஹ்வே வணங்குங்கள், அல்லாஹ்வே உங்களை படைத்தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் சாலிஹ் நபியை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்யறாங்க. இன்னும் சிலர் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இந்த மலைகளுக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வந்தா நாங்க நம்புறோம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு சாலிஹ் நபியும் அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க. மலைகளுக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகமும் வெளியாகும். அந்த ஒட்டகம் வெளியானதுக்கு அப்புறமா சாலிஹ் நபி அவங்க அந்த மக்களிடம் சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வின் அடையாளம், இந்த ஒட்டகத்தை துன்புறுத்தாதீங்க, இது மரியாதையான முறையில நடத்துங்கன்னு அந்த மக்களிடம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மக்கள் அவங்க சொன்னதை மதிக்காம அந்த ஒட்டகத்தை கொன்றுவாங்க. சாலிஹ் நபியுடைய வார்த்தைகளை மதிக்காம அவங்கள உதாசீனப்படுத்திடுவாங்க. அதன் பிறகு சாலிஹ் நபி தமுத் மக்களை பார்த்து எச்சரிப்பார். 3 நாட்களுக்குள் உங்களின் அழிவு உங்களை சேரும் எச்சரிப்பாரு. அதே போல 3 நாட்கள்ல தமுத் இன மக்களின் மீது பெரிய இடியுடன் கூடிய அழிவு சேரும். சாலிஹ் நபியை பின்பற்றியவர்களை தவிர மற்ற அனைவரும் அழிந்து விடுவார்கள். இப்படியே தமுத் இன மக்களின் அழிவு நேர்ந்தது.